மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் சாப்டரில் டெப்ரிசியேஷனில் எக்ஸசைஸ் 13 ஓகே, டிஎஸ் ரெட்டி புக்கில். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் சம். ஒரு 15 மினிட்ஸ் போகும். நம்ம டுகெதர் போடலாம் சம்ம. நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடுறேன். ஆன் 1/1/2019 ஆர்கனைசேஷன் பர்ச்சேஸஸ் 6 மிஷின்ஸ். ஸோ 6 மிஷின் வாங்கியிருக்காங்க. 15,000 rupees ஈச். ஓகே, ஒரே நிமிஷம். த அக்கௌண்டிங் இயர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ends 31st December அப்படின்னா அது ஜனவரி டு டிசம்பர்னு அர்த்தம். ஓகே, டெப்ரிசியேஷன் அட் த ரேட் ஆஃப் 10% ஆன் காஸ்ட். 10% ஆன் காஸ்ட் that is equal to 10% straight line method. 10% straight line method has been charged to P&L account and credited to a separate depreciation provision. ஓகே, இப்போ இந்த சம்மில் வந்து நார்மல் டிப்ரிசியேஷனில் அது ப்ரொவிஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் மிஷின் தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரிப்பேர் அசட் அக்கௌண்ட், அசட் டிஸ்போசல் அக்கௌண்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் அக்கௌண்ட். இப்போ இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, இந்த மாதிரி அசட் டிஸ்போசலும் ப்ரொவிஷனும் தனியாக இருந்ததுன்னா அப்போ அசட் அக்கௌண்ட்டில் ஒன்லி காஸ்ட் மட்டும்தான் வரும். காஸ்ட் வாட் எவர் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ப்ளஸ்னால் பை, மைனஸ்னால் செல். மிச்சம் எல்லாமே அசட் டிஸ்போசல்லையும் டிப்ரிசியேஷன்லேயும் போகும். ஓகேயா? சரி, ஃபஸ்ட் ஸ்டெப்பை 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அசட் அக்கௌண்ட் இல்லை, இங்கேயே பண்ணிக்கலாம். ஒரே இதில் பேஜில் பண்ணிக்கலாம். asset account, okay, then asset disposal, then provision. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆன் 1/1/2019 மிஷின் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிங்களோ அதை டிக் அடிச்சுக்கோங்க. ஸோ to bank 90,000, 1/1/2019. ஓகேயா? அதுக்கப்புறம் ஆன் 1/1/2020 தான் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வருஷத்துக்கு ஒன்லி டிப்ரிசியேஷன் போட்டால் போதும். அதுக்கு என்ன என்ட்ரி, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா to provision for depreciation. So by depreciation 10% னா அப்போ 9,000 rupees வரும். அதாவது 90,000 into 10%. ஓகேயா? ஸோ இதை வந்து இது அப்படியே வரும். by balance carried down 90,000. அடுத்தது 1/1/2020 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுருங்க. 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 90,000. அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லேயும் வேறு எதுவும் என்ட்ரி கிடையாது. 9,000 இப்போ டபுள் லைன் போட்டுருங்க டோட்டலாக இருந்ததுன்னா. அப்போ தான் நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். நான் ஒரு 3 years போட போகிறோம் நம்ம. ஓகே, 2 பேலன்ஸ் கேரிட் டவுன் 9,000. இப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9,000. இது 31/12/19. இப்போ 1/1/2020 31/12/2019. ஓகே, சரி. இப்போ அடுத்தது ஆன் 1st January மெஷின் வாஸ் சோல்டு ஃபார் 12,500 rupees. 1 machine was sold for 12,500. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், என்ட்ரி இருக்குது. ஸோ மிஷின்லேருந்து வெளில எடுத்துடணும். மிஷின்லேருந்து என்ன சொன்ன, காஸ்ட் எடுத்துடணும் வெளில. ஸோ 1/1/2020 பை, நார்மலாக பை கேஷ் போடுவோம், பை லாஸ் ஆன் சேல், ப்ராஃபிட் ஆன் சேல்னு போடுவோம். ஆனால் அதில் எதுவும் போடக்கூடாது. இங்கே மெஷின் டிஸ்போசல் அக்கௌண்ட்
15,000 ஒரு மிஷின் சோல்டு. கரெக்டாக? ஓகே. அப்போ அசட் டிஸ்போசல் அக்கௌண்ட்டில் 112020 டு அசட் அக்கௌண்ட் 15,000. ஓகேயா? இப்போ இங்கே வந்து என்ன வரும்? பை பேங்க் 12,500. நான் செல் பண்ணிட்டு 12,500. ஸோ இப்போ அது செல் பண்ணதுனால அதனுடைய டெப்ரிசியேஷன் ரிவர்ஸ் பண்ணணும். அதனுடைய டெப்ரிசியேஷனை ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா 15,000 ஒர்த் மிஷினை 12,500 விற்கல. அது ஒரு வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 year யூஸ். கரெக்டா? அப்போ பை ப்ரொவிஷன் அக்கௌண்ட் 1 yearக்கு எவ்வளோ? 1,500 rupees, 10%. அப்போ இங்கேயும் அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். என்ன டேட் அது? 112020 டு மிஷின் டிஸ்போசல் அக்கௌண்ட் 1,500. ஓகேயா? இப்போ என்னாச்சு? 15,000 ஒர்த் மிஷினை 1,500 டெப்ரிசியேஷன் போக 12,500 விற்றாங்கன்னா அப்போ 1,000 லாஸ். என்ன? 12 + 1 13, 14,000 லாஸ். பை லாஸ். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது 2021. அப்போ இப்போ கொண்டு வர வேண்டாம் எதுவும். அப்புறம் வேறு ஏதாவது இருக்க? ஓகே. அனதர் மிஷின் வித் ஹையர் கெப்பாசிட்டி விச் காஸ்ட் 28,000 வாஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 1st July 2020. இப்போ 2020 ஒன்றும் என்ட்ரி இருக்குது. ஸோ 1st July 2020 டூ பேங்க் 28,000. ஓகேயா? இப்போ டெப்ரிசியேஷன் வரும் 31/12/2020 பை டெப்ரிசியேஷன். இது வந்து மிஷின் 1, இது வந்து மிஷின் 2 வச்சுக்கணும். ஓகேயா? மிஷின் 1க்கு ஒரு மிஷினை செல் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? ஏன்னா 1st January செல் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற 5 மிஷின்ஸ். கரெக்ட்? ஸோ 5 மிஷின்ஸ்க்கு 5 மிஷின்ஸ் இன்ட்டு 15,000 இன்ட்டு 10% போட்டால் 75,000. ஸோ 7,500 வரும். அதுக்கப்புறம் மிஷின் 2 28,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12. ஏன்னா 6 மாதம் யூஸ் பண்ணாங்க. ஜூலை மாதம் வாங்கினாங்க. இப்போ 2,800, 1,400. கரெக்டாக? 28,000க்கு 10% வந்து 10% 2,800, 1,400. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இங்கே இந்த ஜூலை 2020 இது என்ட்ரி போட்டாச்சு. ஓகே. இப்போ பெண்டிங் இது மாத்திரம் தான். பெண்டிங் என்னது? 112021 விற்றுருக்காங்க. அது மாத்திரம் என்ட்ரி போடணும். ஓகே, போடலாம். ஸோ இப்போ கரெக்டாக போட்டாச்சு என்ட்ரி. ஸோ இந்த இந்த இது போட்டாச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு மிஷின் ஓகே, ஐ திங்க் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 9, 16, 17, 17,900 31 12 2020 to balance carried down 16,400. So 112021 by balance brought down 16,400. ஓகேயா? ஓகே. சரி, இப்போ 2021 அதே மாதிரி 1st January செல் பண்ணிட்டாங்க. 1st January மிஷின் செல் பண்ணிட்டாங்க. அதுக்கு இங்கே அசட் அக்கௌண்ட் டேலி பண்ணணும். ஸோ இப்போ இங்கே டேலி பண்ணிங்கன்னா 118,000 டபுள் லைன் போட்டுவாங்க. 118,000 டபுள் லைன் பை பேலன்ஸ் கேரி டவுன். இது 8 கரெக்ட். ஸோ 11
2021 2 balance brought down 118,000. ஓகேயா, 118,000. அதுக்கப்புறம் அகெயின் 112021 நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் பண்ணோம்ல அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு மிஷின் பண்ணோம் அதே மாதிரி தான். ஸோ பை டிஸ்போசல் 15,000 ரூபா. ஏன்னா ஒரு மிஷினை செல் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து இங்கே 31/12/2021 பை பேலன்ஸ் கேரிட் எவ்வளோ வரும்? 000 538 கரெக்டா? 92 538 10 2 மிஷின் செல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இல்லை எனக்கு தப்பாக வருது, இங்கே ஒரு மிஷின் சாரி. ஓகே, 6 மிஷின்ஸ் வாங்கினாங்க. 30,000 போயிடுச்சு. 60 88,000 தானே வரணும். எங்கே தப்பு வருது? ஒரு நிமிஷம். 118 538 சாரி, ஏன்னா இது மொத்தம் 6 × 15,000 = 90,000. ஓகே, அதில் 2 × 15,000 செல் பண்ணிட்டாங்க = -30,000. ஸோ மிஷின் 2 1 × 28,000 = 28,000. ஸோ 90 - 30 60. ஸோ 88,000 வரும். இதுதான் மிஷின் இருக்கணும். ஸோ 103. ஒரு நிமிஷம். இப்போ 0 0 0 8 13 1 2 8. ஓகே, ஸோ பை பேலன்ஸ் கேரிட் டவுன் 88,000. ஓகேயா, கரெக்டாக டேலியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி மெஷின் டிஸ்போசலில் இங்கே போயிடணும். அதே ரிப்பீட் பண்ணணும். ஸோ 112021 to asset account 15,000. okay, by bank 12,500, by pollution எவ்வளோ இது டிப்ரிசியேஷன்? இது வந்து 1/1/2019 யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா 2 இயர்ஸ் ஃபுல்லும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 2019 2020. பட் 2 இயர்ஸ்க்கு வந்து 1,500 × 2 போட்டிங்கன்னா 3,000 ருபீஸ் வந்துடும். ஓகே, இப்போ 15,000 ஒர்த் மிஷினை 3,000 டிப்ரிசியேஷன் போக 12,500 விற்றாங்கன்னா ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க 500 ரூபா ப்ராஃபிட். ஓகேயா, இப்போ இது வந்து கான்ட்ரா என்ட்ரி பண்ணணும் பை ப்ரொவிஷன். ஸோ இங்கே 112021 டூ அந்த இங்கே போட்டோம்ல அதே மாதிரி தான் என்ட்ரி. இப்போ மிஷின் டிஸ்போசல் அக்கௌண்ட் 3,000. ஓகே, அதுக்கப்புறம் 31/12/2021 பை டிப்ரிசியேஷன் மிஷின் 1 மிஷின் 2. மிஷின் 2க்கு தான் 28,000 ரூபா இன்ட்டு 10% போட்டால் 2,800 வரும். இப்போ இதுக்கு 4 மிஷின்ஸாக இருக்குது மிச்சம். ஏன்னா 2 செல் பண்ணிட்டாங்க. அப்போ 60,000 இருக்குது. கரெக்டாக 60,000க்கு 10% போட்டிங்கன்னா 6,000 வருது. கரெக்டாக பார்த்துவாங்க. ஏன்னா போன தடவைக்கு வந்து மிஷின் 1ல் 5 போட்டோம். இப்போ மிஷின் 1க்கு 4 தான் போடணும். மிஷின் 1க்கு நானும் இங்கே ஒர்க்கிங் போட்டு காட்டுறேன். 4 மிஷின்ஸ் 15,000. ஓகே, இன்ட்டு 10/100. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா
24 24 25 200. ஓகே, இப்போ 31 12 2021 2 பெல் கேரி டவுன் 22 200. ஸோ சம் போட்டாச்சு. இதுதான் சம் போடணும். கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மாத்திரம் ஃபாஸ்ட்டாக போட்டதுனால நீங்கள் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் நான் கலர் மாற்றிடுறேன் ஸோ தட் வி நோ வாட் வி ஆர் டன். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இஸ் 22,200. இது ஒரு ஆன்சர். அப்புறம் மிஷினோட பேலன்ஸ் வந்து 88,000. அது ஒரு ஆன்சர். ஓகே, தென் மிஷின் 1 சேல் 1ல் லாஸ் 1,000. ஓகே, அப்புறம் மிஷின் 1 சேல் 2ல் ப்ராஃபிட் 500. இதுதான் மெயின் ஒர்க்கிங். ஓகேயா? தேங்க்யூ.